மாசம் நீங்க 10,000 கொடுத்தா போதும் உங்களுக்கு 2.25 சென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 16 ஏக்கர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 450 பிளாட் மட்டும் தான் இருக்கு. வெறும் 450 பிளாட் மட்டும் தான் இருக்கு. சுத்தி முத்தி எங்க வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஏன்னா அன்னூர்ல பசூர் டு சேவூர் ரோட்ல சேலஞ்சிங் பிரைஸ் யாராலையுமே கொடுக்க முடியாது. நான் சொடக்கு போட்டு சொல்றேன். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுங்க. ரோடெல்லாம் எல்லாமே பிராட் ரோட் தான். அது இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு பைப்பு பக்கத்துல தானே உங்களுக்கு ஏர்போர்ட், அதுக்கப்புறம் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நியர்லயே இருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடு ஃபுல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஃபியூச்சருக்கு ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். 10,000 ரூபாய் இஎம்ஐல சொந்த இடம் உங்களுக்கு. மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் லேண்ட் அப்படிங்கிறது பார்க்க கூட முடியாது. அப்படி ஒரு இடம் ஆயிடுச்சு கோயம்புத்தூர் டு அன்னூர் சைட்லலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 4,50,000 ரூபாய்க்கு உங்களால் இங்கே ஒரு சென்ட்டை வாங்க முடியும். கிட்டத்தட்ட கையில் ஒரு 12 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு சென்ட் இல்லைங்க, 2.25 சென்ட்டை உங்கள் பேரில் கரையம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம கிளியராக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். ஸோ வீடு இடமெல்லாம் ஒரு மக்களோட கனவாக இருக்குங்க. ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க பார்க்க கூட முடியாது. ஏன்னா எல்லாத்துலையும் வீடு கட்டிட்டாங்க, எல்லாம் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் யார், நம்ம என்ன பண்ண ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு மதுரம்ங்க. நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னூர் பசூர் டு சேவூர் ரோட்ல வந்துட்டு நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் கிட்ட நியர்ல வந்துட்டு நமக்கு லொகேட் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ரிவீல் பண்ணிருங்க என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல. இப்போ எங்க இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா மதுரமோட லான்ச்சிங் இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங்னா. சோ நீங்க இந்த சுட்டு வட்டாரத்துல எங்க வேணாலும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. சோ 7 லட்சம் 6 லட்சம் 6.5 லட்சம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாமே 6 லட்சத்துக்கு மேல தான், அதுக்கு மேல தான் இருக்கும். இங்க நம்ம லான்ச்சிங் பிரைஸா வெறும் ஒரு சென்ட் வந்துட்டு நம்ம 4,50,000 கொடுத்துட்டு இருக்கோம். 4,50,000 4,50,000 எவ்வளவு மினிமம் சென்ட் வாங்கலாம்? நம்ம மினிமம் சென்ட் வந்துட்டு 1.5 வாங்கலாம். 1.5 சென்ட்ல இருந்தே வாங்கிக்கலாம். 1.5 சென்ட்ல இருந்தே நம்ம வாங்கிக்கலாம். பாத்துக்க மக்களே, ஒரு சென்ட் வெறும் 4,50,000 ரூபாய். ஒரு நிமிஷம், இதுக்கே எக்ஸைட்மென்ட் ஆனா. ஓகே, இப்போ ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு இஎம்ஐ கட்டுவீங்க? ஒரு 5,000 ரூபாய். ஒரு வீடு வச்சிருக்கீங்க எவ்வளவு வாடகை கொடுப்பீங்க? ஒரு மினிமம் ஒரு 10 ரூபா 12 ரூபாங்கிறது கோயம்புத்தூர் அன்னூர் நம்ம கிட்ட வந்துட்டு வெறும் 2.25 சென்டே வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு இஎம்ஐ வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மாசம் நீங்க 10,000 கொடுத்தா போதும் உங்களுக்கு 2.25 சென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2.25 சென்ட் மாசம் 10,000 இஎம்ஐல கொடுத்துட்டு இருக்கோம். மேலுக்கு மேல அடிக்கிட்டே போறீங்களே, பயங்கரமா இருக்கு. ஓகே, சரி, இந்த இடத்த பத்தி டீடைல் மட்டும் எனக்கு சொல்லிருங்க. நம்மளோட மதுரம் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா அங்க இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு 16 ஏக்கர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இத இருக்கிறதுல நம்மளோட பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்க சைடு தெரியுதுங்க. நீங்க ட்ரோன் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க. நம்ம கிட்ட 450 பிளாட் மட்டும் தான் இருக்கு. வெறும் 450 பிளாட் மட்டும் தான் இருக்கு. சுத்தி முத்தி எங்க வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம 4,50,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சீக்கிரம் தீந்து போயிடும், இடமே தீந்து போயிடும். அவ்வளோ ரேட்ல இங்க எதுவுமே கிடையாது. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம். இல்ல, நான் இப்ப நீங்க இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க ஷூட் முடிச்சுட்டு போகும்போது நீங்க பாருங்க ஃபுல்லா என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு 4,50,000 அதுவும் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்ல கொடுக்கறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மதுரை ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வளர்ந்து வர ஏரியான்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு. இப்போ அங்கெல்லாம் முடிஞ்சுங்க, அந்த சைடுல ஃபுல்லா முடிஞ்சு. சோ இப்போ எல்லாரும் இந்த சைடு வந்துட்டாங்க. அதனால இந்த இடம்ங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் செம்ம இன்வெஸ்ட்மென்ட்டான ஒரு ஏரியா. ஏன்னா 4,50,000 படி சொல்ல வேண்டி இருக்கு. சூப்பரான இடம். அம்யூனிட்டி சொல்லுங்க எனக்கு. ஆனா அம்யூனிட்டிஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க பக்கத்துல தானே உங்களுக்கு ஏர்போர்ட், அதுக்கப்புறம் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நியர்லயே இருக்கு. பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம பசூர் ரோட்லயே இங்கேயே 4 ரோட்லயே நமக்கு லொகேட் ஆயிருக்கு. எல்லாமே இங்க நியர் தான். ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே நியர் தான். ஓகே, சூப்பர். ரோடெல்லாம் எல்லாமே பிராட் ரோட் தான். அது இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு பைப் கனெக்ஷன், கரண்ட் எல்லாமே இதெல்லாம் பொது அம்யூனிட்டிஸ். இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னு போயிட்டீங்கனாலே இதெல்லாம் பொதுவாக வச்சு கொடுத்துறாங்க. ஒரு டேங்க் கூட வச்சுட்டாங்க அந்த இடத்துல, எல்லாமே வச்சு கொடுத்துறோம்னா. இன்னொரு விஷயம், ஃபோன் மட்டும் எடுங்கண்ணா. போனா சரி, நெட்வொர்க் பாருங்க 5G. ஓகே, அப்படி சொல்ல வரீங்களா?
4G இல்லைங்க 5G தான் 5G. ஸோ நம்ம வந்துட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து நிலத்தை வைக்கலீங்க, ஒரு 5G நெட்வொர்க் கிடைக்கிற ஒரு சிட்டிக்குள்ள தான் நம்ம வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், வீடு Residential ஃபுல்லாமே area. நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு மேல பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை அங்க நினைக்கிறேங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வீடு தானா இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாமே அந்த வீடு தான். சைடு ஃபுல்லா வீடு தான். அதான் ஒரு 10,000 ரூபா உங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். நீங்க பாத்திருப்பீங்கண்ணா, இந்த சைடு அந்த சைடு எல்லா இடத்தையும் சுத்தி பாத்திருப்பீங்க. Right. 10 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்ட்டு பாத்திருப்பீங்க. ஓகே, ம். இங்க அன்னூர்ல பசூர் டு சேவூர் ரோட்ல 4,50,000 சேலஞ்சிங் பிரைஸ். கண்டிப்பா. யாராலையுமே கொடுக்க முடியாது, நான் சொடக்கு போட்டு சொல்றேன், யாராலுமே தர முடியாது. 4,50,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரைட்டு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டான விஷயம் என்னன்னா 1 சென்ட்டோ 1.5 சென்ட்டோ 2 சென்ட்டோ கிடையாது, 2.25 சென்ட் வெறும் 10,000 ரூபாய்க்கு இஎம்ஐ பண்ணி இஎம்ஐ கொடுத்துருக்கோம். பண்ணி தர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்க செலவா நீங்க ஃபுல் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தா கூட ஒரு 13 லட்சத்துக்குள்ளேயே 14 லட்சத்துக்குள்ளேயே இதை வந்து நம்ம சைட்டா நம்ம பேர்லயே மாத்திடலாம். ஃபியூச்சருக்கு ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். 10,000 ரூபாய் இஎம்ஐல சொந்த இடம் உங்களுக்கு, சொந்த இடம்ங்கிறது சொந்த வீட்டு மனை உங்களுக்கு. ஸோ ஓகே மேடம், நம்ம மிஸ்டர் கேமரா சேனலை பாட்டு கண்டிப்பாக அவங்கள நோக்கி வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்குறதுங்கிறது ஒருத்தரோட கனவாக இருக்கும். வீட்டில் நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், அதவே நம்ம வந்து நிப்பாட்டும் போது ஒருத்தன் சொல்றான் அது ஏன் இடம், நீ எதுக்கு நிப்பாட்டுற அப்படின்னு அப்படிதான் சொல்லி சொல்ற போயிட்டு இருக்கு காலகட்டத்துல நம்ம வீடுங்கிறது நம்ம கனவு தானே. ஆமா. ஸோ அதுக்காக நம்ம 4,50,000 ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது நியூ லான்ச்சிங் ஆமா. அப்படிங்கறக்காக நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. ஸோ இது வந்துட்டு 450 பிளாட் தான் இருக்கு. நம்ம மறுபடியும் ஏன் இது சொல்றேன்னா சீக்கிரம் தீர்ந்து போயிடும். சேர்ந்து போயிடும். ஸோ 450 அதனால நீங்க வரலாம். ஓகே ரைட்டு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஏன் எல்லா பேங்க் எல்லா பேங்க்கும் டைப் வச்சிருக்கோம். ஓகே, முக்கியமான விஷயங்க, டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுங்க. அப்பா சந்தோஷம். இது 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 எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, பட் லேண்டுனா இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே மகளே, ஸோ கண்டிப்பாக 10,000 இஎம்ஐயில் லேண்ட் வாங்கிச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும். பை பை, நன்றிங்க. நன்றி.